ஃபர்ஸ்ட் செபினா என்ன? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இதோடைய ஷார்ட் டேர்ம் தான் நம்ம செபின்னு சொல்றோம். இதனுடைய முக்கியமான ரோல் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி இது செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்முடைய இன்வெஸ்டர்ஸ் சேஃபா இருக்கணும், எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு பாதுகாக்கிறது தான் செபியோட ஒரு முக்கியமான ரோல். நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் சரி, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, செபி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபா இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். ரெண்டாவது, செபி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1992ல ஏப்ரல் 12ல செபி ஸ்டார்ட் ஆச்சு. இது ஆரம்பிக்கப்பட்டதுக்கான முக்கியமான ரீசன், செபி வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நிறைய ரிஸ்க் இருந்துச்சு, இன்வெஸ்டர்ஸுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு, மார்க்கெட்ல ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரும் இல்ல. செபி மார்க்கெட்ல ரூல்ஸ் இருக்கணும், இன்வெஸ்டர்ஸ் சேஃபா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. இதனுடைய ஆஃபீஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு, ரீஜனல் ஆஃபீஸஸ் சென்னை, டெல்லி, கொல்கத்தா, அகமதாபாத்ல இருக்கு. மூணாவது, செபியோட அத்தாரிட்டி, அதாவது பவர்ஸ்லாம் என்னென்ன? செபி இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே ரெகுலேட் பண்ணுது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், டெபாசிட்டரிஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ், கம்பெனிஸ் அண்ட் பேங்கர்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், இதை தாண்டியும் நிறைய ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் இருக்கிறாங்க, அவங்களையும் ரெகுலேட் பண்ணுது. இன்னொரு முக்கியமான கிளாரிட்டி கொடுத்துட்றேன். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வரும்போது ஆம்பி அதை ரெகுலேட் பண்ணுதா, இல்ல செபிக்கு நிறைய பவர் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின எஜுகேஷனை கொடுக்குறாங்க, ஆனா லீகல் பவர், ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செபிக்கு தான் நிறைய பவர் இருக்கு. அடுத்ததா செபியோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். செபியோட 3 முக்கியமான மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன், இன்வெஸ்டர்ஸ் சேஃபா இருக்கணும், ஃப்ராட் நடக்கக்கூடாது, எஜுகேஷன், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்தையுமே கொடுக்குது. அடுத்ததா மார்க்கெட் டெவலப்மெண்ட், புது டெக்னாலஜியை கொண்டு வர்றது, டேட்டா செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, மார்க்கெட் க்ரோத்ல ஃபோக்கஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்ததா மார்க்கெட் ரெகுலேஷன், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்மூத்தா ஃபேரா ரன் ஆகுதா அப்படிங்கறத பாத்துக்கிறதுக்கு ரூல்ஸ் கிரியேட் பண்ணும், வயலேஷன் நடந்தா ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. செபி மார்க்கெட்டுக்கு ஒரு போலீஸ் மாதிரிங்க. இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சேஃபா ஃபேரா க்ரோ ஆகிறதுக்கு செபி தான் முக்கியமான ரீசன். இந்த வீடியோல செபி பத்தின முக்கிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.